காவல் கிணறு சாலை விபத்தில் அடிபட்டு வந்து மூளைச்சாவு என்று உடல் உள்ள 7 உறுப்புகளை எடுக்கிறதுக்கு சொல்லி டொனேட் பண்ணியிருக்கோம். 23 வயது இளைஞன் திருமணமாகி 6 மாதங்களே ஆன நிலையில் விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்துள்ளார். இளைஞனின் உடற்பாகங்களாவது உயிர் வாழட்டும் என எண்ணி 7 உடல் உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர். நெல்லை மாவட்டம் காவல்கிணறு அருகே சவுந்தரலிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ். 23 வயதான இந்த இளைஞர் காதலித்து வந்த பெண்ணை 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டார். எதிர்கால வாழ்க்கையை பல கனவுகளோடு முன்னேற கனவு கண்டு கொண்டிருந்த மகேஷிற்கு நேற்று முன்தினம் நிகழ்ந்த இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் ஏற்படாத நிலையில் மகேஷுக்கு மூளை சாவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் சகஜ நிலைக்கு திரும்ப முடியாது என்பதை உணர்ந்த மகேஷின் குடும்பத்தினர் அவரது உடலின் பாகங்களை தானம் செய்ய முடிவு செய்தனர். அதன்படி கல்லீரல், நுரையீரல், கண்கள், சிறுநீரகங்கள், தோல் என 7 உடல் பாகங்கள் தானம் செய்யப்பட்டன. 7 பேரின் உயிரை காப்பாற்றி 7 உயிர்களோடு வாழும் மகேஷின் வாழ்க்கை முடியவில்லை, இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய ஊரில் வந்து எங்கள் வார்டில் எங்கள் அக்கா பையன் ஒரு பையன் மகேஷ் பேர். அவனை வந்து கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. பொண்ணு பேர் சந்தியா. அப்போ அந்த குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். அவங்க அப்பா வந்து ஏற்கனவே ஒரு சுகம் இல்லாமல் இறந்து போனாங்க. அவங்க அம்மா வந்து கேண்டிகேப்டு நடந்து கிளம்புனாங்க. இந்த குடும்பத்தை இந்த பையன் தான் காப்பாற்றிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போய்ட்டு வர வழியில் வண்டி வர்ற வழியில் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போனோம். மூளைச்சாவை நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். முதல்ல மண்டல் கொண்டு போனோம். அவங்க மூளைச்சாவை எடுக்க முடியாங்கன்னாங்க. அடுத்து திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அங்கேயும் முடியாதுனாங்க. அப்புறம் ஆசாரிக்குளம் கொண்டு வந்தோடனே அந்த பையன் வந்து மூளைச்சாவை அடைஞ்சதுனால இறந்து போனான். இறந்தனால இந்த வறுமையான சூழ்நிலையில் அந்த குடும்பம் வந்து அவனுடைய உடல் பாகங்கள் வேறு ஆளுக்கு உதவட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு சந்தியா வந்து முன் வந்து அவங்களுடைய வீட்டுக்காரர் உடல் பாகங்களை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. இந்த பையனோட உடல் பாகம் வந்து இங்கேருந்து மதுரை காரைக்கால் சம்மந்தப்பட்ட எடுத்தவங்க ஒரு 7 பாகம் மட்டும் போகுது. அவங்க ஒரு இந்த வறுமையான சூழ்நிலையில் ஒரு நல்ல மனதோடு இந்த பாகங்களை எல்லாருக்கும் தானமாக கொடுக்குறாங்க. என்னோட அக்கா பையன் வந்து சவுந்தரலிங்கபுரத்தை சேர்ந்த மகேஷ் காவல் கிணறு சாலை விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு மாற்றி கொண்டு போனோம். அது வேறு ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்கே மாற்றி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம். அது டாக்டர் வந்து மூளைச்சாவு என்று சொன்னனால எனக்கு மாற்றி உடல் உறுப்பு தானத்துக்கு கேட்டாங்க. எல்லாம் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய எல்லாம் ஒய்ஃபு குடும்ப ஃபேமிலியெல்லாம் பேசி சின்ன வயசு பையங்கிறனால ஒய்ஃபு முறைப்படி சின்ன பையன் நாங்கள் ஒரு உறுப்பாவது கொடுங்க இங்கே யாருக்கு வாழட்டுன்னு சொல்லி சொன்னதுனால டொனேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். எல்லோரும் சமூகத்தோடு அது உடல் உள்ள 7 உறுப்புகளை எடுக்கிறதுக்கு சொல்லி டொனேட் பண்ணியிருக்கோம். மாதிரி அந்த உறுப்புகள்லாம் எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேறு இடங்களில் உள்ள வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு டொனேட் பண்ணி நான் சொல்லியிருக்கோம். எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று போகிறாங்க. எல்லா சமூகத்தோட டொனேட் பண்ணி. இவருக்கு எத்தனை வயசு 23 வயசு ஆச்சு. சின்ன பையன் 23 வயசு தான் ஆச்சு. திருமணமாகி 5-6 மாதங்கள்லாம் ஆச்சு. சின்ன பையன் தான். இது எல்லா சமூகத்தோடு தான் அப்படி பண்ணியிருக்கோம். இவர் என்ன வேலை பார்க்குறாங்க? வேலை கூலி வேலைக்கு தான் போவாங்க. கூலி வேலை தான். கஷ்டப்பட்ட வந்து இந்த மனசு யாருக்கும் வராது. ஒருமாப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்பா அவங்க அப்பா தவறிட்டார். அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்காங்க. இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அவங்க பேரா என் பேர் ராமகிருஷ்ணன். எங்கள் அக்கா பையன். சரி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.